ஸோ ஹாய் கைஸ், க்யூட்டான ஹேம்பர்ஸை பேக் பண்ணிடலாமா? எஸ், இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் கிவ் அவே போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னராக செலக்ட் ஆனவங்க வந்து அட் லாஸ்ட் ஃபைனலாக வந்து இல்லை சம் இஷ்யூஸ்னால வேணாம், நீங்கள் வேறு யாருக்காவது தாங்க லைக் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஸ்டோரியில் வந்து போட்ட உடனே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நான் 2 ஆம்பருமே வாங்கியிருக்கேன், நான் எல்லாமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டக்குன்னு பேவும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் இன்னமும் வந்து எனக்கு அதுக்கப்புறமேட்டு அதுக்கான மெசேஜ் வந்துகிட்டே இருந்ததுனால நான் அந்த ஸ்டோரியை ஆக்சுவலி டெலிட் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்காக தான் மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ஆஃபராக இன்னும் ஒரு 12 ஆம்பர்ஸ் வந்து வச்சு, ஸோ இதுலேயும் நீங்கள் எது எடுத்தாலும் சேம் ஆஃபர் 49 ருபீஸ்க்கு நாங்கள் வந்து சூப்பராக தரோம். அதுவும் அந்த ஆம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 99லேருந்து 149 ருபீஸ் வர்த்தில் ஆம்பர் ஜஸ்ட் 49 தரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதில் தான் வந்து இவங்களும் வந்து சேம் அந்த ஒரு ஹேம்பரும் அண்ட் தென் 2 ஹேம்பர் வந்து அதுலேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த 1 ஹேம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வின்னர்ஸ்க்கு வந்து நான் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கு அங்கே கொடுத்ததா சொன்னேன் அந்த ஹேம்பர். அண்ட் தென் பேலன்ஸ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த 12 ஹேம்பர் வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதுலேருந்து 2 வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறுபடியும் இந்த ஆஃபர் வந்து வருமா தெரியல. ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கு ஒரு நாள் வரைக்குமே இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சா டக்குன்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஹேம்பரை ஜஸ்ட் 49 ருபீஸ்க்கு வாங்கிடுங்க. பை.